கன்னடியா இருக்குங்க. உங்க பேர் என்ன? கஜேந்திரன். கார் விட்டு இறங்குங்க. கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். எதுக்காக? உங்க காரை சோதனை போடணும். சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏன்? வாங்க சார். சொல்லுங்க சார். நம்ம தேவராஜன் சாருக்கு வேண்டப்பட்டவன் சார். நான் நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதல்ல இறங்க சார். நான் ரொம்ப கௌரவமானவன் சார். எனக்கு 50 லாரி ஓடுது. காரணம் இல்லாமல் நீங்கள் என் காரை சோதனை போடக்கூடாது. யோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? மரியாதையை வண்டி விட்டு இறங்குறியா இல்லை இறங்க வைக்கவா? இறங்க கீழே. சார் ஏன் சார் தேவையில்லாமல் என் காரை சோதனை போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? சோமு, பின்னாலெலாம் எதுவும் இல்லை சார். நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா பார்த்தாச்சு சார். அதான் சொன்னனே சார், காரில் ஒன்றும் இல்லை. சோமு, ஃப்ரண்ட்ல செக் பண்ணுங்க. சார் என்ன இது? போதை மருது சோமு, போதை மருதா? ஐயோ சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாம எப்படி அவன் வண்டியில வந்துச்சு? சத்தியமா தெரியாது சார். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஏயா பெரிய மனுஷன் பேர்லாம் சொன்ன, இந்த வேலை தான் பாக்குறியா? இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. மரியாதை வண்டியில கான்ஸ்டபிள்ஸ் கூட்டு போங்க. வண்டி எடுங்க சார். ஓகே சார். ஹலோ, என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கூட இளவரசியை விடுறதா இல்லையா நீங்க? இளவரசி எங்க? மேல ரூம்ல இருக்கா. நீங்க வந்து ஹால்ல உட்காருங்க, நான் அவளை கூட்டு வரேன். இல்லை வேண்டாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அதுவும் நான் பேச போகிற மேட்ரு அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த அப்படி என்ன நீங்க பேச போறீங்க? ஷியாமா பற்றி. ஷியாமா தான் அவளுக்கு பிடிக்குமே, பிடிக்காதுன்னு சொல்றீங்க? ஷியாமா அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவரை பற்றி பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்காது. சரி, என்கிட்ட சொல்லுங்க. ஷியாம் மகாவோட சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கோ இளவரசிக்கோ தெரியுமா? என்ன சார், என்ன சொல்றீங்க? ஷியாம் மகாவோட பெரியப்பா பையன், மகா ஷியாமோட சித்தப்பா பொண்ணு. அதாவது ஷியாமோட அப்பாவும் மகாவோட அப்பாவும் அண்ணன் தம்பிங்க. அப்படின்னா ஷியாமும் மகாவும் அண்ணன் தங்கச்சிங்க. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? மகாவோட மாமா ராஜசேகர். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, எனக்கு என்ன பேசுறதுன்னே சத்தியமா புரியல சார். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கும் தான். ஆனா ஷியாம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதை பத்தி சொன்னது இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஷியாம் எதுக்கு போய் சொல்லணும்? அவர் எங்க போய் சொன்னாரு? சரி, ஓகே, கேள்வி நான் இப்படி மாத்தி கேட்கிறேன். அவர் உண்மையை ஏன் சொல்லல? கோர்ட்ல இப்படி எல்லாம் பேசி பேசி உங்களுக்கு நல்ல பழக்கமா இருக்கு சார். அதை விடுங்க, நான் சொன்னதை பத்தி யோசிங்க. தெரியலையே சார். ஏன்னா அவர் ஏதோ திட்டத்தோடு தான் உள்ள வந்திருக்காரு. அதனால ஷியாம் கிட்ட இளவரசி ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். இளவரசியா இனிமேலாவது கொஞ்சம் முழிச்சுக்க சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நானும் நம்ப முடியாம முழிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். சரி, அப்ப நான் வரேன். ம்.
ஏய், நீ கிச்சன்ல தான் இருந்தியா? ஸ்வரூபன் சார் வந்திருந்தாரு. அவர் ஷியாம பத்தி நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏய், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இளவரசி. மகா கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா மகாவோட அண்ணன்னு சொல்லவே இல்லையே, ஏன்? எனக்கும் புரியல. ஒருவேளை எனக்கு மகாவை பிடிக்காதுன்றதுனால சொல்லாம இருந்திருப்பாரோ தெரியலையே. ஆனா மகாக்கு சப்போர்ட் அவர் இருக்கிற மாதிரி தெரியல. மகா மேல அவருக்கு கோவம் இருக்கு. எப்படி சொல்ற? இல்ல, என் வீட்டுக்காரர் விஷயத்துல அவ எனக்கு இப்படி பண்ணதை நினைச்சு மகா மேல அடிக்கடி கோவப்படுவாரு. இன்ஃபேக்ட் டிவோர்ஸ் பண்ண சொன்னதே அவர்தான். அது மட்டும் இல்லாம கம்பெனில மகா போட்ட நிறைய பிளான்ஸை அவர் தான் வந்து சேஞ்ச் பண்ணாரு, நிறைய மாத்தினாரு. மகாவோட சொத்து டாக்குமெண்ட்ஸ் ஏய் இரு. ஏய் ஏய், என்ன ஏதோ மகாவோட சொத்து பத்தி சொன்ன? மகா சொத்து விஷயத்துல ஷாமுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன்னு தான் தெரியல. ஒரு வாட்டி சொரூபன் கிட்ட கூட மகாவோட சொத்து டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு. ஏய், இந்த வீட்ல கூட நீ இல்லாதப்போ எங்களை கூட வெளியே அனுப்பிச்சிட்டு ஏதோ தேடிட்டு இருந்தாருன்னு ஸ்ருதி அன்னைக்கு வந்தப்போ சொன்னால. இளவரசி, முதல் தடவையா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மகா சொத்து ஏதோ ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்ப போதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்ப அந்த டவுட் வந்திருக்குடி. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இங்க பாரு, பேசாம அந்த ஷியாம ஆபீஸை விட்டு வெளியே துரத்து. இல்ல, அப்புறம் இனிமேதான் ஷாம் கூட நான் நெருங்கி பழகணும். ஏய், அது ரொம்ப ஆபத்து இளவரசி. தெரியும், ஆனா ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண் முழிச்சாச்சு. அதனால இந்த இளவரசி யாருன்னு இனிமே அவனுக்கு காட்டி ஆகணும். ஏய், எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? நீ இந்த பிரச்சனை இதோட விடு. ஷாம்க்கு நம்ம பேசினது எதுவுமே தெரியக்கூடாது. இனிமே நீயும் அவகிட்ட ஜாக்கிரதையா பேசு, சரியா? சரி இளவரசி, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வாங்குறியா இல்லை விற்கிறியா? சார், நான் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை சார். சத்தியமா இது என் காருக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏன் சோமசுந்தரம் சார் கார்லயே உள்ள இருக்குன்னா? சார், வீடு ஆஃபீஸ்ன்னு சோதனை போட்டா இன்னும் நிறைய கிடைக்கும் சார். கஸ்டமர் லிஸ்ட் கூட கிடைக்கும் சார். ஐயோ சார், இந்த கர்மம் பிடிச்ச பிசினஸ் எனக்கு எதுக்கு சார்? எனக்கு 50 லாரி ஓடுது. இந்தியா பூரா சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணவே நேரம் இல்லை. யோ, போதை மருந்தை கடத்துறவன் எவன் ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான்? ஏன் சோமசுந்தரம் சார், போதை மருந்து கேஸுக்கு ஜாமீன் இருக்கா இல்லையா? ஜாமீன் இல்லை சார். உள்ளே போனால் வெளியே வரது கஷ்டம் சார். சார், யாரோ என் தொழிலுக்கு வேண்டாதவங்க செஞ்ச வேணா சார் இது. எப்படி நான் வர்ற ரூட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? நான் நினச்சேன் யாரோ என் தொழில் எதிரிங்க வேணும்னே இதை என் காரில் வச்சு என்னை மாட்டி விட்டுருக்காங்க சார். நான் நம்பல. எஃப்ஐஆர் போட வேண்டியதுதான். பேசாம செஞ்ச தப்ப ஒத்துக்க. சார், செய்யாத தப்பை எப்படி சார் ஒத்துக்கிறது? அப்போ செஞ்ச தப்பா இருந்தா ஒத்துப்பிய? அது என்னது? முதல்ல அந்த தப்பை ஒத்துக்க, அதுக்கப்புறம் இந்த தப்புல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். புரியல சார் நீங்க சொல்றது. மகாவுடைய சாக்லேட் கம்பெனிக்கு நீ தானே புது டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டரு? ஆமா. மும்பை போன சரக்க என்ன பண்ண நீ? ஒரிஜினல் சரக்கை மாத்தி போலீஸ் சரக்கு அனுப்பியிருக்க. அதை சாப்பிட்ட 30 குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கியா? அந்த பழி இப்ப கம்பெனி எப்படி இளவரசி மேல வந்திருக்கு. நீ செஞ்சது தப்பு தானே? அதை ஒத்துக்கோ, அப்புறம் இதுல இருந்து விடுறேன். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் நேர்மையா தொழில் பண்றவன். மகா கம்பெனி சரக்கு மாறி இருக்கலாம், ஆனா நாங்க மாத்தல. நாங்க டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரோ அதை போலீஸ் சரக்கா மாத்திருக்காங்க. போதை நிறுத்திய. உனக்கு 43 லாரி ஓடுது. அதுல எத்தனை லாரிக்கு எஃப்சி பண்ணிருக்க, எத்தனை லாரிக்கு எஃப்சி பண்ணலன்ற டீடைல்ஸ் முதற்கொண்டு சொல்லவா? பெருசா பேசுற. போலீஸ் ஒருத்த மேல கையை வைக்கிறதுல
அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாமையா கையை வைக்கும்? உன்னுடைய முள்ள மாதிரி தனத்தை ஆதியில இருந்து அங்க வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீ பண்ணாத தொழில் இது மட்டும்தான். இதே லிஸ்ட்ல சேர்த்தாச்சு. ஐயோ, சத்தியமா நான் போலீஸ் சரக்கா மாத்தல சார். போதைப் பொருளை நான் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை சார். அப்போ நீ இதை ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு சார் நான் அதை ஒத்துக்கிறது? நான் தான் செய்யவே இல்லையே. உனக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, எப்படி இந்த சரக்கை மாத்தினீங்கன்ற டீடைல்ஸை சொல்லு. நான் மாத்தல சார். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி என் பின்னாடி யாரும் இல்லை. நான் நேர்மையா தொழில் செய்கிறவன் சார். நான் உடனே என் வக்கீலை பார்க்கணும் சார். இங்க பார், உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த மும்பை போலீஸ் சரக்கில் நடந்த கோல்மால நீயே என்கிட்ட சொல்ற. இல்ல போதை மருந்து தடுப்பு சட்டத்தில் நீ உள்ள போற. நான் பெயிலபிள் சார். நான் என் வக்கீலை பார்க்கணும் சார். நாளைக்கு உனக்கு ஜாமீன் கிடைக்காதுன்ற விஷயத்த சொல்ல வருவார்ல, அப்ப பாத்துக்க. சோமசுந்தரம் சார். நீங்க இனிமே அவர்கிட்ட உங்க பாஷையில் பேசுங்க. எஸ் சார். அவர்கிட்ட செல்போன் எடு. சார், இது அநியாயம் சார். இது அக்கிரமம் ஏய். சார். சார் வாடா. சார், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சார். சார், நான் நேர்மையா வாடா. பண்றேன் சார். சொன்னா கேளுங்க சார். போடா. சார் 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 வேணாம் சார், விடுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், நீ கவலைப்படாத சந்தியா. இதுக்கு மேல நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டேன். தவளைக்கு பாவம் பார்த்தா அப்புறம் பாம்புக்கு பசி அடங்காது. பட்னி கிடக்க வேண்டியதுதான். நான் அந்த மாதிரி பட்னி கிடந்து சாக விரும்பல. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். சரியா? அதனால நீ கவலைப்படாத. என்ன, வாடகை வீடு, பண கஷ்டம் எதுவுமே இனிமேல் உனக்கு இருக்கவே இருக்காது. கூடிய சீக்கிரம் நீயும் நானும் சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே நான் பண்றேன். ஆமா, ஐ லவ் யூ சந்தியா. பாய். அக்கா. தம்பி, என்ன நீங்க உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? உன்னை தட்டி கேட்கணும்னு வந்ததால கதவை தட்டாம வந்துட்ட. நீ யாரோ சந்தியாங்கிற பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கதா அரசல் புரசலா என் காதுல விழுந்துச்சு. அதை நான் உன்கிட்ட எப்படி கேட்கறது? அப்படியே நான் கேட்டாலும் நீ எதுவுமே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப தயங்கிக்கிட்டு தான் வந்தேன். ஆனா நீ சந்தியா கிட்ட போன்ல பேசி கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. இல்ல, நான் அது வந்து தம்பி, நீ ஏதோ பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ போன்ல பேசுனதை வச்சு பார்க்கும்போது பாதி தூரம் டிராவல் ஆயிட்டு போல இருக்கு. இது பாருங்க, இது என் பர்சனல் மேட்ரு. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் கிளம்புங்க. செல்வா, தென்னாப்பிரிக்கால மகாத்மா காந்திய ஒருத்தன் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டான். அதை அவர் பர்சனல் விஷயம் நினைச்சிருந்தாருன்னா அப்ப இருந்த கோடிக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. நமக்கு சுதந்திரமும் கிடைச்சிருக்காது. பர்சனல் விஷயங்கிறது அடுத்தவங்கள பாதிக்காம இருக்கணும். ஆனா உன்னோட பர்சனல் விஷயம், தீபா, அவ ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலி, ஏன் உன்னோட ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு பாதிக்கும் போல இருக்கே. இப்படி ஒரு பச்சை பிள்ளை முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்க்கறது நியாயமாவா இருக்கு செல்வா? தீபா ஒரு அப்பாவி, எந்த பாவமும் அறியாதவ. நீ நல்லா நினைச்சு பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி செய்யலாமா? உன் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கவா அவ. அவளுக்கு அந்த பாரம் பத்தாதுன்னு இந்த பாரத்தையும் ஏத்திரி அவ மேல அவ தாங்குவாளா? செல்வா, தீபா உன் குடும்ப மானத்தை காப்பாத்த அவளோட காதலையும் வாழ்க்கையையும் உனக்காக தியாகம் பண்ணிருக்கா. நீ தப்பு பண்றேன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ என்கிட்ட வந்து அழுதா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? செல்வா அப்படிப்பட்ட பையன் இல்ல, பக்கா ஜென்டில்மேன். அவன மாதிரி ஒரு சின்சியரான பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு அவகிட்ட சவடால் விட்டுட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ இப்படி போன்ல பேசிக்கிட்டு, நான் இதை எதிர்பார்க்கல செல்வா. அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா டைம் பாஸ்க்கு. அடப்பாவி, டைம் பாஸா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது டைம் பாஸா? தப்பு செல்வா, தப்பு. நீ சொந்த பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல, அந்த சந்தியாவுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எந்த தப்பு பண்ணாலும் சரி, ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாத. அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். பெண் பாவம் பொல்லாதது செல்வா. ஆண் பாவம் கூட தான் பொல்லாதது. நான் மட்டும் மனுஷன் இல்லையா? எனக்கு ஆசை பாசம் கிடையாதா? லைஃப்ல சந்தோஷமா வாழணும்னு ஆசை கிடையாதா? நான் என்ன ஜடமா? சொல்லுங்க. என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதான் நான் செய்வேன். அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். எறும்புக்கு ரெக்க முளைச்சா அது உயரத்துல பறக்க போகுதுன்னு அர்த்தம் இல்ல, சாக போகுதுன்னு அர்த்தம்.
அப்புறம் அழுது புரண்டு பிரயோஜனம் இல்லை. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்கன்னு நீயே பெர்மிஷன் கொடுத்துட்டல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தீபா என் தங்கச்சி மாதிரி. அவளை பாதுகாக்கவும் எனக்கு தெரியும், உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஊத்தியா? என்ன சோமசுந்தரம், என்ன பண்ணீங்க இவரை? விசாரணை பண்ணோம் சார். சார் என்ன கொல்றாங்க சார். தண்ணி ஊத்தி ஊத்தி அடிக்கிறாங்க சார். நான் உங்க பாஷையில தானே பேச சொன்னேன். பாவம் பெரிய மனுஷன், போதை மருந்தெல்லாம் கடத்திருக்காரு இல்ல? சார் நான் போதை மருந்து கடத்தல சார். சரி, விற்பனை பண்ண. சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் நான் சுகர் பேஷண்ட் சார். நான் ஹார்ட் பேஷண்ட் சார். நானும் பேஷண்டா பொறுமையா தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சார் என்னால முடியல சார். வாந்தி வாந்தியா வருது சார். மயக்கமா வருது சார். மயக்கம் வருது, வலிப்பு வருது, வாந்தி வருது, ஆனா உண்மை மட்டும் வெளியே வராதா? சரி சோமு சார், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல. என்ன சார்? நான் உங்க பாஷையில பேச சொன்னேன், நீங்க இவர்கிட்ட மெட்ராஸ் பாஷையில பேசிருக்கீங்க. அது வேணாம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி போலீஸ் பாஷை வச்சிருக்கீங்களா, அதுல பேசுங்க. ஓகே சார். உண்மை தானா வெளியே வரும். ஏற்கனவே அவர் பேசினது ரொம்ப வலிக்குது சார். மறுபடியும் அவரை பேச வேண்டாம்னு சொல்லுங்க சார். ரொம்ப வலிக்குது அப்ப சார். நீ பேசு, உண்மையை பேசு. இது உனக்கு கடைசி சான்ஸ். சரிங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். மும்பைக்கு போன லாரியில போலீஸ் சரக்கை மாத்தினது நான் தான் சார். பாதி தான் சொல்லியிருக்கேன். 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க சார். ஆள் மாத்தி கொடுத்தாங்க சார். ஆனா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. போலீஸ் சரக்க ராணிப்பேட்டை குடோன்ல வச்சு மாத்தினது நான் தான் சார். இதை எழுதி தருவியா? யாரு செய்ய சொன்னதுன்னு எனக்கு தெரியாது சார். அத குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் பாத்துப்பாங்க. நீ வாக்குமூலம் எழுதி கொடு. என்ன விட்டுருவீங்கல்ல சார்? விடாம? சார் இந்த போதை மருந்து கேஸ். சேச்சா, நீ எப்ப அதை கடத்தின? சரிங்க சார், நான் வாக்குமூலம் தரேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இவனை இருங்க சோமசுந்தரம், அவர் தான் பேச ஆரம்பிச்சிட்டாருல, பேச விடுங்க. நீங்க பேசுங்க. ஓகே சொல்லுங்க சார். சார் குடோன்ல இருந்து சரக்கு ஏற்றிட்டு கிளம்பின உடனே எனக்கு ஃபோன் வந்தது. அக்கா, அபி அக்கா, அக்கா, அபி அக்கா எங்க இருக்கீங்க? வா முத்து. என்னக்கா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொன்னீங்க? ஆமா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, முக்கியமா கோபப்படக்கூடாது. கோவமா? அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. நேத்து நான் செல்வாவை ஆபீஸ்ல போய் பார்த்தேன். எதுக்காக அங்க போனீங்க? உங்க அண்ணனுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. அக்கா, இங்க பார், ஏற்கனவே தீபா என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கா. அவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவளுக்கு டவுட் இருக்கு, அதனால என்கிட்ட கேட்டா. நான் நம்பலன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிட்டேன். ஆனா நேத்து நானே அதை பார்த்துட்டு நம்ம செல்வாவா இப்படின்னு என்னால நம்பவே முடியல முத்து. நீங்க செல்வா கிட்ட பேசுனீங்களா? பேசாம ரொம்ப தெனாவட்டா பேசுறான்ப்பா உங்க அண்ணன். செல்வாக்குள்ள இன்னொரு செல்வா இருக்கிறத நான் நேத்து தான் பார்த்தேன். அப்போ ஒத்துக்கிட்டானா செல்வா அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு? ஒத்துக்கிறதா? என் காது ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் கொட்டுற அளவுக்கு ஒரு லெக்சரே கொடுத்துருக்கான். இது என்னோட வாழ்க்கை, ஏன் பர்சனல் விஷயத்துல தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது, எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி என் மூஞ்சில கரிய பூசி அனுப்பிச்சிட்டான். ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அவங்கள ஜோடியா பார்த்துதான் என்கிட்ட சொன்னான். என் அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை திட்டி அனுப்பிச்சிட்டேன். நானே ஒரு தடவை செல்வா ஆஃபீஸ்க்கு போய்
மெனக்கெட்டு அவனை வார்ன் பண்ணேன். அது என் ஸ்டாஃபு வேலை விஷயமா அலையிறேன்னு சொல்லி என்னை சமாளிச்சிட்டான். அவனை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி சொன்னா எப்படி? அவனை அடிக்கலன்னாக்கா, ஆனால் அவனை திருத்த முடியாது. நான் அவனை அடிச்சா தீபா குறுக்க வரா. என் புருஷனை அடிக்க நீ யாருன்னு கேட்குறா. இவங்க பின்னாலே நான் ஓடிட்டு இருக்க முடியுமாக்கா? தீபா வாழ்க்கையை விட்டு நான் இன்னும் விலகலை, இன்னும் அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு இந்த ஊர் உலகம் என்னை தப்பாக நினைக்காதா? தான் செய்கிற தப்புக்கு செல்வா இதை ஒரு காரணமாக சொல்ல மாட்டானாக்கா? முத்து அடிக்கடி தீபாவோட வாழ்க்கையில் வந்து குறுக்கிடுறான். அதனால் எனக்கு தீபாவை பிடிக்கல, அதனால தான் நான் வேற ஒரு பொண்ணை தேடி போகிறேன்னு அவன் சொல்ல மாட்டானா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் முத்து. அக்கா, என் வாழ்க்கையை நான் எப்பக்கா வாழ்றது? நான் மறுபடியும் சிங்கப்பூர் வேலைக்கே போகலான் இருக்கேன். இதோ பாருங்க பாஸ்போர்ட். இன்னும் டிக்கெட் விசாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் இப்படி சொல்றீங்களேக்கா? ஏய், நான் என்ன செய்யறது சொல்லு? இதெல்லாம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்தோமா? இல்லையே. உங்க அண்ணனை தட்டி கேட்கிற தைரியம் உங்க வீட்ல உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான் இருக்கு. அக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி அவங்களை மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்டு போய் தீபா வயிற்றுல வளர்றது செல்வாவோட குழந்தை தான் நிரூபிச்சிட்டேன். அப்பயாவது அவன் மனசு திருந்தி தீபாவை சந்தோஷமாக வாழ வைப்பான்னு நினச்சேன். இவ்வளோ நாள் அவங்க சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்ல முத்து, தீபாக்காகவாவது நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். செல்வா போற ரூட்டு சரியில்லை. அவன் போன்ல பேசின பேச்ச பார்த்தா அது சரியான பொண்ணா எனக்கு தோணல.